இப்பதான் ஒரு வீடியோ பார்த்தேன். சைனடி குப்பி செயல் சிங்கம் பிரச்சார பீரங்கி கறிக்கஞ்சி இடும்பா மேடம் கார்த்திகோட வீடியோ ஒரு 23 நிமிஷம் பைபிள்ல கதறி இருக்கு. கதறுன்னு கதறி இருக்கு. உண்மைக்கு புறம்பானதை பச்சை பொய்ய துளியும் மனசாட்சி இல்லாம பரப்புனாங்க. ரொம்ப மூட் ஆஃப்ல இருந்தேன். அது கொடும் அநீதி கொடும் அடக்குமுறை, மிகப்பெரிய ஜனநாயக துரோகம். என்ன பண்ணாங்க கட்சிக்காரன்? ஏதோ ஒரு போன ராங்கா போட்டிருக்கான். ராங் நம்பர்னா சாரி சொல்லிட்டு வச்சிட வேண்டியதானே. இதுக்கு மேல ஒண்ணு இல்லைங்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய உளவியல் தாக்குதல். கார்த்திகோட வீடியோ ஒரு 23 நிமிஷம் பைபிள்ல கதறி இருக்கு. கதறுன்னு கதறி இருக்கு. நிறைய பேசியிருக்கான். நாகரிக அரசியலை பத்தி பேசியிருக்கான். எப்படிலாம் எங்களை அவமானப்படுத்துறாங்க, இதுலலாம் நாங்கள் வீழ்ந்து விட மாட்டோம், சித்திர மாட்டோம், ஆச்சா ஊச்சான்னு. அதில் எனக்கு என்ன சிரிப்பு வந்துச்சுன்னா, அவன் நாகரிகமான அரசியல்னு சொல்லும்போது தான் சிரிப்பு வந்துச்சு. என்னைக்கிடா நீங்கள் நாகரிகமாக பேசியிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை சொல்லுங்கள். அரசியல்ன்றது பெரிய விஷயம். நீங்கள் அரசியல் பண்ணுறதில்ல, நீங்கள் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கீங்க. நீங்கள் அரசியலை பற்றி பேசுகிறீங்க. அண்ட் எனக்கு அதில் 2-3 விஷயம் மட்டும் கேட்க வேண்டியிருந்துச்சு. ஒன்று, இந்த நாகரிக அரசியல், நாகரிகமான அரசியல் பண்ணணும், பண்பட்ட அரசியல் பண்ணணும், அது செம காமெடி, அதை விட்டுருங்க. 2வது, திமுக அரசு எங்களை பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி 2 தனிநபர்கள் பேசினதை எடுத்து வெளியிட்டிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், 2 தனிநபர்கள் பேசினது இருந்தது எல்லாமே உங்கள் நொன்னை சாட்டை துறமுறைங்க மொபைலில். நீ எதுக்குடா அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சேன்னு உங்கள் நொன்னங்கிட்ட கேட்கறதுக்கு துப்பு இல்லாமல் திமுக மேலே பழி சொல்கிறீங்களே. எதுக்கு எடுத்தாலும் திமுகவாடா? ஏடா, நீ ஒரு பொண்ணுகிட்ட பழகுவா, உங்கள் நொன்னை ஒரு பொண்ணுகிட்ட பழகுவான், அவன் ஃபிகருன்னு சொல்லுவான், கட்சியில் இருக்கக்கூடிய பொம்பளை பிசுறுன்னு சொல்லுவான். இது எல்லாத்துக்கும் திமுகவோட காரணம். ஏடா, உங்களுக்குலாம் முதல்ல என்ன அவமானப்படுத்திட்டாங்க. மானம்னு ஒன்று இருந்தால் தாண்டா அவமானப்படுத்தணும். உங்களுக்கு அது எங்கேன்னு தேடி பார்த்தாலும் கூட கிடைக்காது. டார்ச் லைட் வச்சு தேடினாலும் கூட உங்களுக்குலாம் கிடைக்காது. அண்ட் நான் பெரியாரை படிக்கிறது இல்லைன்னு தயவு செஞ்சு நீ படிச்சிடாத. படிச்சிருந்தா நீ திருந்திருப்ப. நீ படிக்கலைன்னு எங்களுக்கு தெரியும். நீ கிளாரிஃபிகேஷன்ஸும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. திமுக அரசு மு.க. ஸ்டாலின் அவரெல்லாம் பதில் சொல்லுவாரா அப்படின்னு. உனக்கு எதுக்குடா முதல்வர் பதில் சொல்லணும்? ஏண்டா உன்னை நீ யூடியூப் ரூட்டர் சகோதரர் மைனருக்கே உன்னால் பதில் சொல்ல முடியாது. அவர் கேட்குற விஷயங்களுக்கு உன்னால் பதில் சொல்ல முடியுதா? இப்போ கதறதே அதில் வச்சுதான். இதில் முதல்வர் பதில் சொல்வாரான்னு. நாம் தமிழர் கட்சிக்காரன் நீங்கள்லாம் கவுண்டமணி ஃபிலிமில் டயலாக் உண்டு. ஏன்டா நீ எப்போ என்ன மாதிரி மூஞ்சி வச்சுட்டு ஆக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டான்னு செந்தில கேட்பாரு. அதே தான்டா, நீங்களாம் எப்பேற்பட்ட ஆளுங்கன்னு எங்களுக்கு தெரியும். இதில் உங்களுக்குலாம் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் மண்ணாங்கட்டி வேறு நீங்கள்லாம் கொடுக்குறீங்க. ஏடா, உங்கள் நொன்னை உங்களை என்ன கேட்டான், கிரீஸ் டப்பான்னு கேட்டான். அது ஆனால் படிப்படியாக முன்னேறி இருக்கான். ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் கிரீஸ் டப்பான்னு தான். அதுக்கப்புறம் இப்போ வெண்ணெய்க, ஃபிகரு, பிசுறு எல்லாம் சொல்லியாச்சு. அங்கெல்லாம் உங்களுக்குலாம் அவமானமாக தெரியலையாடா? போய் முதல்ல மானத்தை எங்கன்னு தேடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அவமானத்தை பற்றி பேசுங்க. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே.